ஹாய் நண்பர்களே, மை டாண்டம் ட்ரெய்லர் பார்ட் 2 வீடியோவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ரொம்பனையா ரூட்டில் ஒரு பார்க்கிங்கில் கொண்டாந்து வண்டியை போட்டுட்டு உங்களுக்காக ஒரு வண்டியோட அவுட்ரு மொத்தத்தையும் வந்து ஒரு வீடியோ கவரேஜாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வண்டி பார்க்கிங்கில் போட்டிருக்கோம். யூடியூப் ரெக்கார்டு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன், அதனால் இனிமேல் க்ளோஸாக வைக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், ஓகேங்களா? இப்போது நம்ம வண்டியோட அவுட்ரு மொத்தத்தையும் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இது டிரைவர் சைடு, லெஃப்ட் சைடு மிரரு, வைஃபரு, ஓகேங்களா? உள்ளதை சொல்லியிருப்பேன். அப்போ டோல் டிவைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துருக்குங்க. பேனட்டை ஓப்பன் பண்ணி ஆயில் செக் பண்ண முடியாது, மெக்கானிக்கிட்ட கேட்டுட்டேன். இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்கும், இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்கும். இது ரெண்டையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு பேனட்டை ஓப்பன் பண்ண முடியும். அமுக்கி பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஆயில் செக் பண்ணுறதுக்குன்னு கேஜ் கிடையாதுங்க. மெக்கானிக்கிட்டே நான் கேட்டேன், ஆயில் செக் பண்ண கேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இது வந்து இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணுறதுக்கான மூடி இருக்குது. ஆனால் செக் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸு மீட்டர்லேயே தான் பார்த்து இது பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம ஊரில் உள்ளது போல் தான் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது ஏர் ஃபில்ட்ரு, அந்த இதுக்கு உள்ளது, டர்போவுக்கு உள்ளது, ரேடியேட்டருக்கு உள்ளது, ஃபேன் காற்று போகிறதுக்கு. இதில் வந்து ஒன்றும் பெருசாக வந்து காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பேசிக்குங்க. எல்லா வேர்ல்டு வைடு எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பேசிக் தான். 2540 நம்பரு, மெர்சிடிஸ் பென்ஸ் நம்மளுது, ஓகேங்களா? இந்த சைடு மிரர் அந்த சைடு மிரர் இல்லாமல் நம்ம ஒரு வண்டிகள்லையும் இப்போ அந்த மிரர் கொடுப்பாங்க, இந்த கார்னரில் உள்ள இதை பார்த்துக்கிறதுக்காக. ஒரு வீலு இது வந்து ஆட்பிளோ ஆயில். இது வந்து பேட்ரி பாக்ஸு. கீழே வந்து ஏர் டேங்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் டேங்கு எங்களுக்கு 400 லிட்டர் கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்கு. இது பாருங்கள், இதுதான் மெயின் ஹவுசிங்கில் இந்த பக்கம் 2 வீலு, அந்த பக்கம் 2 வீலு. இதுதான் ஜாயிண்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஜாயிண்ட் வர்ற ஹவுசிங் ஜாயிண்ட் ஆகிற மெயின் ஹவுசிங் தான். இந்த பக்கம் 2 வீலு, அந்த பக்கம் 2 வீலு, ஃப்ரண்டில் 2 ஆறாச்சுங்களா? அதெல்லாமல் இந்த ஒரு வீல், எங்களோட சோலோவில் இந்த ஒரு வீல் மட்டும் 2 பக்கமும் உள்ள அந்த சிங்கிள் வீல் மட்டும் தூக்கிக்கலாம். எம்டியில் தூக்கிக்கலாம், லோடில் வந்து கீழே இறக்கி விட்டுக்கலாம். இப்போ லோடில் இருக்கிறதுனால கீழே இறக்கியிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்தோம்னா, பின்னாடி டோர் வந்து இப்படி திறக்கிற மாதிரி டோர், இப்படி திறந்து அப்படியே டோர் கீழே வரும். லோடோடைய கீழே வந்து நம்மளுக்கு அன்லோடு பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே செட்டப். இது டேண்டம் அம்மா பாருங்கள், டேண்டமே கனெக்டில் தான் இருக்குது, ஓகே? இங்கே உள்ள ஒயர்ஸ் எல்லாத்தையும் அங்கே எடுத்து வச்சுருக்கு. வண்டியை ஒரு ரவுண்டு வந்துட்டு லோடை இறக்கிட்டு வந்துட்டு இந்த டேண்டமை கனெக்ட் பண்ணுறத இதே இடத்துலையே எப்படி கப்ளிங் ஆகுது, அன்கப்ளிங் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோ எடுத்து இதோட பின்னாடி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு சுற்று வந்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 20 ஃபீட் இருக்கும். இது ஒரு 20 ஃபீட் ஒரு ட்ரக்கு. அதுக்கு அப்படியே அதே 20 ஃபீட்டு பின்னாடி ஒரு டாண்டம் ஜாயிண்ட் ட்ரெய்லர், ஓகேங்களா? இந்த பின்னாடி இருக்க 20 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஆக்சிலில் 2 பக்கமும் சிங்கிள் வீலு, இந்த ஆக்சிலில் 2 பக்கமும் சிங்கிள் வீலு. எங்களோட டாண்டம் மாடல் இப்படி இருக்குது. இந்த பின்னாடி உள்ள இந்த மொத்த 20 ஃபீட்டுக்கும் 4 வீலு தான். இங்கே 2 வீலு அந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இங்கே 2 வீலு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம். அந்த சோலோவில் எப்படி எங்களுக்கு பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் இருக்கோ அதே போல் இதுலேயும் இருக்குது. ஏன்னா இந்த டோரையும் ஓப்பன் பண்ணி தான் லோடை இறக்கணும். அதனால் ரெண்டுத்துலேயும் ஒரே போல் டோர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட நம்பரும் டாண்டம் நம்பரும் ஒரே நம்பராக வராது, வேறையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த டாண்டமை வந்து கோத்துட்டு போவோம், இன்னொரு நாளைக்கு வேறு டாண்டமை கோத்துட்டு போவோம். ஒரு நாள் டாண்டம் ரிப்பேராக இருக்குன்னா சோலோவாக போவோம், அந்த நேரத்தில் வேறு டாண்டம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பின்னாடி ஜாயின் பண்ணுற அந்த டாண்டமுக்கு செப்பரேட் நம்பரு, வண்டிக்கு வேறு நம்பர், இதுக்கு வேறு நம்பர், 2 நம்பரும் மென்ஷன் ஆகிருக்க மாதிரி தான் பில்லு வாங்கணும், ஓகேங்களா? அந்த டாண்டம்ஸை இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் வந்து ஒரு ஜாக்கி ஸ்டாண்டிங்காக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இதில் எங்களுது வந்து டபுள் கண்டெய்னர் டைப் கிடையாது, ஃபிட்டட் பாடி வந்து ஃபிட்டிங்காக உள்ளது. டபுள் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பாடியை மட்டும் கழட்டி சேஸை உருவ முடியாது. இது அந்த மாதிரி வண்டி கிடையாது. இது ஒரு 20+, அது ஒரு 20+, 2010 ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுற ஜாயிண்டிங் ஏரியா தான் இது. கப்ளிங் அண்ட் கப்ளிங் ஏரியா தான். முன்னாடி ஒரு ஜாக்கி இருக்கிறது போல் இங்கேயும் ஒரு ஜாக்கி இருக்குது. அந்த டோரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இருக்கிறது போல் இந்த டோரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது, ஓகேங்களா?
அவுட்டரில் பகல்லையும் நாங்கள் ஹெட்லைட்டு போட்டு எல்லா இண்டிகேட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் போகணும். இண்டிகேட்டர் ஏரியல்னாலும் ஹெட்லைட் இல்லைனாலும் பெனால்ட்டி நம்மளுக்கு தான். இப்போது இதுதான் டேண்டமோட பின்னாடி இருக்க 20யோட கனெக்டிங் ஏரு எலக்ட்ரிக்கல் கனெக்டிங்கு. அது டிஸ்கனெக்ட் பண்ணுற இடம். ஓகேங்களா? இப்போ லோடை கொட்டிட்டு வந்து டிப்பர் ஓட்டிட்டு இருந்ததுனால லோடை கொட்டுறேன்னு சொல்கிறேன். லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்து மறுபடியும் பார்க்கிங்கில் விட்டு இது எல்லாத்தையும் கலட்டிட்டு மறுபடியும் அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இது ஒரே வீடியோவாக மை டாண்டம் ட்ரெய்லர் பார்ட் 2 போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் என்னோடய ட்ரெய்லரை பற்றின ஒரு விளக்கங்கள். இதில் வேறு எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாமே இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன தேவையோ, லோடிங் எப்படி ஏற்றுறாங்களோ இறக்குறாங்களோ அதுக்கேற்றது போல தான். பின்னாடி ரோடில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீல் கொடுத்துருவாங்க. சீல் அப்படி சுற்றி இதில் வச்சு லாக் பண்ணிட்டு ஒரு அடி போட்டால் ஒரு நம்பர் வரும். அந்த சீல் நம்பரை தான் வந்து எங்கள் சிஎம்ஆர் பில்லில் எழுதுவோம். இறக்குற இடத்துல அந்த சீல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிக்குவாங்க. இடத்துல எங்கேயுமே ஓப்பன் பண்ணாமல் தான் வராங்க அப்படின்ட்டு. நம்ம ஊர்லேயே இப்போ பலூன் டைப் வந்துருச்சுன்றதுனால இதெல்லாம் வந்து பெருசாக சொல்ல தேவையில்லை. நான் கடைசியாக ஊரில் ஓட்டின நம்ம ஊர் டாடா பென்ஸ் வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா வீலெலாம் தூக்குறது இறக்குறது இதெல்லாம் வந்துருச்சு. ஜாயிண்ட்டு இதுதான் மெயின் ஹவுசிங்கில் உள்ள 4 வீலு. ஜென்ரலான எல்லா வேர்ல்டு வைடு உள்ள ட்ரக்குங்களுக்கு உள்ள காமனான விஷயங்கள் தான். இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக சில விஷயங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு தட்ஸ் ஆல். அவுட் சைடு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லரை வந்து அன்கப்ளிங் பண்ணிவிட்டு திருப்பி கப்ளிங் பண்ணுற வீடியோ இதில் பின்னாடி அனுப்பிச்சிட்டா நம்ம டாண்டம் ட்ரெய்லர் பார்ட் 2 கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அன்லோடி பண்ணிட்டு வந்து அதை ஜாயின் பண்ணுறேன். பாய். காலைல லோடோட பார்க்கிங்லேருந்து வீடியோ எடுத்துருப்பேன். வந்து நம்ம வந்து டாண்டமில் லோடை இறக்கிட்டு அதை அங்கேயே கழட்டி விட்டுட்டு சோலோவை எடுத்துகிட்டு போய் மீதி 3 கல்லில் இறக்கிட்டு வந்தாச்சு. இப்போ கலட்டி விட்டுட்டு போனால் பார்த்தீங்களா டாண்டம்மை, அந்த இடத்துக்கு ரீகனெக்ட் பண்ண வந்திருக்கேன். பாருங்கள், லோடை இறக்கிட்டு நான் எம்டி வண்டியை ஜாக்கி போட்டுட்டு டாண்டமில் உள்ள ஒயரெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு என் வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்கேன். டாண்டமையும் நம்ம சோலோவையும் டாண்டமையும் ட்ரெய்லரையும் கனெக்ட் பண்ணும்போது ட்ரெய்லரில் உள்ளது போல் 5th வீல் மெத்தட் இதில் கிடையாது. இதில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்போதும் சரி, அதை வந்து ரீகனெக்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு முக்கியமான லிவரை நம்ம எடுத்து விடணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லிவர் இருக்கா, அந்த லிவருக்கு கீழே வர்ற காற்று பின்னை மேலே தூக்கி விட்டுட்டு தான் வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணி வண்டியை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டிருக்கேன்னா அந்த பின்னை தூக்கி விட்ருக்கோமான்னு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி அது படுத்த மாதிரி இருக்கும். அந்த காற்று பின்னு கீழே இருக்கும். இந்த லிவரால் வெளியில் நின்று இங்கே பாருங்கள் தூக்கி விட்டோன்னா மேல் பக்கம் போயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த ஓட்டையில் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஓட்டையில் அந்த ஊக்கில் போய் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு அந்த காற்று பின்னு மேலே போயிருக்கும். வந்து நாம் வண்டியை மோதும்போது டமால்னு லாக் ஆகிக்கும். வந்து வண்டியை மோதினாலே லாக் ஆகிக்கும். லாக் ஆனால் என்ன பண்ணால் மறுபடியும் ஹேண்ட் பிரேக் போட்டு இறங்கி வந்து இந்த கீழே இருக்கிற எல்லா பின்னையும் ஏர் ஓஸு எலக்ட்ரிக்கல் ஓஸ் எல்லாத்தையும் இதில் வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த ஓஸ் எல்லாம் சிமிலர் தான். ட்ரெய்லருக்கு 5th வீலில் உள்ளது போல் தான் இதுலேயும் ஓஸ் கனெக்டிங்லாம் வந்து சிமிலர் தான். இந்த காற்று பின்னு மட்டும் தூக்கி விடுறது மட்டும் 5th வீல் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா இப்படி இழுக்கிற மாதிரி லிவர் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக இதில் அந்த லிவரை மேலே தூக்கி விட்டுக்கணும். அதே போல் நாம் டிஸ்கனெக்ட் பண்ணும்போதும் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு லெவல் பார்த்து நிப்பாட்டிட்டு பேலன்ஸாக நிப்பாட்டணும். அப்போ தான் வந்து அது டைட்டாக இருக்காது, இல்லாட்டி டைட்டாக இருக்கும். பேலன்ஸாக நிப்பாட்டிட்டு வந்து இந்த லிவரை தூக்கி விட்டுட்டு தான் மேலே போயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டு தான் வண்டியை டிஸ்கனெக்ட் பண்ணணும், ஒயரெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ நாம் டேண்டமை கப்ளிங் பண்ணும்போதும் சரி, அன்கப்ளிங் பண்ணும்போதும் சரி, இந்த காற்று பின்ன அந்த லிவர் மேலே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயம். மேலே மட்டும் எடுத்துகிட்டு வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், செட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், வண்டிக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம வந்து புக் பண்ணிடலாம் ரிவர்ஸ் கேமராவை பார்த்து. அவ்வளோதான் விஷயம். வண்டியை ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டிட்டு அதான் தெரியுது பாருங்கள், அந்த லிவரை போய் நான் எல்லா செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். டேண்டமோட ஊக்கம் என் வண்டியில் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடமும் நேருக்கு நேரம் இருக்குது. நான் சைடு மிரர்லேயும் வண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கான்றதையும் பார்த்துக்கிறேன். இந்த மிரர்லேயும் அந்த மிரர்லேயும் நான் கேமராவை பார்த்துக்கிட்டே போய் மோத போனேன். அவ்வளோதான். மோதினாலே ஊக்கு பிடிச்சிக்கும். அவ்வளோதான். அழகாக லாக் ஆனோடனே எனக்கு அது வண்டிக்குள்ளேயே சவுண்டு கேட்டுருச்சு. லாக் ஆனோடனே அந்த லிவரு அழகாக அப்படி ஊக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு கியரையும் வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு, வண்டியை எப்போ நிப்பாட்டினாலும் கியர்லேயே போட்டு போகக்கூடாது, நியூட்ரல் பண்ணிவிட்டு மறுபடி போய் அந்த லாக் ஆனது கரெக்டாக ஆகிருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா நியூட்ரல் பண்ணோன்னா இப்போ வந்து கேமரா ரிவர்ஸ் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை.
ஹேண்ட் பிரேக்கை மறுபடியும் போட்டு கீழே இறங்கி போய் கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ஒயரிங்கையும் கரெக்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல ட்ரெய்லரை நம்ம மூவ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இறக்கி வச்ச அந்த டேண்டம் பின்னாடி ட்ரெய்லரோட சப்போர்ட்டுக்கு இறக்கி வச்ச ஜாக்கியை கட்டாயம் மூவ் பண்ணிடணும். அதாவது மேலே கொண்டு வந்துடணும். மறந்து போய் அதை விட்டுட்டு அப்படின்னு அவசரம்னா தரன்னு ஆகி போயிடும். மறந்துடக்கூடாது. ஒயர்லாம் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஏர் ஹோஸு கனெக்ட் பண்ணியாச்சு. ஏர் ஹோஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எதுவும் ஏர் லீக்கெல்லாம் வராமல் இருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஹோஸு, எலக்ட்ரிக்கல் ஹோஸு, மொத்தம் எங்களுக்கு 5 ஹோஸ் வரும். 5மே கரெக்டாக கனெக்ட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போது ஏர் ஹோஸு, எலக்ட்ரிக்கல் ஹோஸு, இந்த ஹோஸு மொத்தம் நம்மளுக்கு கொடுத்துருக்க செட்டப்பில் 5 ஹோஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஊக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் உறுதி பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்தோடனே ரொம்ப ஸ்பீடாக எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு குத்திட்டு ஃபார்வர்டில் எடுத்து போதே கேமராவில் தெரியும். அப்படி நல்லா கரெக்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னா போயிட்டே வேண்டியதான். ஹாய் சொந்தங்களே, வீடியோ மொத்தம் முடிஞ்சோடனே அந்த டேண்டமை ஊக் பண்ணுறதுக்கும் கப்ளிங் அன்கப்ளிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு முக்கியமான லிவரை வந்து நானே காலால் வந்து அமுக்கி ட்ரை பண்ணியிருப்பேன். அது எதுக்காக நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து அந்த ட்ரைனிங்லாம் பீரியட்லாம் முடிஞ்சு டியூட்டி ஏறி ஒரு இடத்துல போய் அன்லோட் பண்ணிட்டேன். வண்டியை வெளில எடுக்கும்போது ஒரு 90 பார்க்கிங் போடுற மாதிரி இருந்துச்சு. 90 டிகிரியில் வந்து தான் பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 90 டிகிரியில் வந்து பார்க் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வந்து அந்த டேண்டமை கலட்டுறதுக்கு அந்த ஊக்க லிவரை எடுத்து விட்டா தானே ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு எடுத்தா டிஸ்கனெக்ட் ஆகும். பண்ணவே முடியலை. புதுசில் நான் அதான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வண்டி மாற்றினேன் ஒரு 2-3 நாளில். ரொம்ப மல்லு கட்டி உள்ளெல்லாம் பூந்து காலெல்லாம் அமைக்கி பார்த்தேன், வரல. எதுக்கு சொல்கிறேன்னா, அன்பேலன்ஸாக, அதாவது 2 20+ வண்டி இருக்குங்களா நம்மளுது, ஒரு 20 சோலோ ஒரு 20 ட்ரெய்லர். அந்த 2 20யும் நிற்கிற இடம் ரோடோட சர்ஃபேஸ் அன்பேலன்ஸாக இருந்ததுன்னா அது வந்து அப்போ என்ன ஆகும்னா அந்த லிவரும் அந்த பின்னும் வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ வராது. அப்போ என்ன பண்ணணும், வண்டியை ஒன்று முன்ன பின்ன நவத்தணும். ரோடு வந்து பேலன்ஸ் பார்த்து நிப்பாட்டிட்டு தான் நாம் வந்து அந்த லிவரை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயர்லாம் எடுத்து விட்டுட்டு வண்டியை வந்து அன்லாக் பண்ண முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இஷ்யூ ஒருவேளை வந்ததுன்னா டேண்டம் அன்லாக்ல நீங்கள் ரோடு சர்ஃபேஸையும் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ரோடு சர்ஃபேஸு ஏதாவது ஒரு 90 பார்க்கிங் மாதிரி போட்டு அந்த காற்று பின்னும் அந்த லிவரும் வந்து டைட்டாக பிடிக்கிற பொசிஷனில் நிப்பாட்டிருந்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகாது. அந்த லிவர் ஈஸியாக ரிலீஸ் ஆகாது.
அந்த நேரத்தில் வண்டியை ஒரு 5 ஃபீட்டு முன்ன பின்ன அழகாக நவர்த்தி ஸ்டெடி பொசிஷனில் நிப்பாட்டி ரெண்டோட சோலோ டேண்டம் எல்லாத்தோட ஹைட் எல்லாம் செக் பண்ணிட்டு முன்ன பின்ன நவர்த்தி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் காலால் இப்போ பண்ணல 2 கிளிப்பிங் போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு ஒரே கிளிப்பிங் தெரிஞ்சிருக்கும், அது ராங். என்னோட மிஸ்டேக் அது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் பண்ண மிஸ்டேக். ஸோ டேண்டம் அன்லாக்கில் இப்படி ஒரு வேளை யாருக்காவது நடந்ததுன்னா முன்ன பின்ன நவர்த்தி ஹைட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி சர்ஃபேஸ் ரோடு சர்ஃபேஸ் கரெக்டாக உள்ள இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த லிவரை தூக்கி விடுங்க, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா, பாய்.